அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. தஹஜ்ஜத் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ்வே இறங்கி வந்து என்கிட்ட யாராவது கேட்குறீங்களா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். அதாவது சிறப்பான நாட்கள் நமக்கு இருக்கும். சில துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய நாட்கள் நமக்கு எல்லோருக்குமே அரிதா கிடைக்கும். ஆனா, வாழ்க்கையில தினமும் துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்குது. ஆனா, நம்மள்ல நிறைய பேர் அத பயன்படுத்துறது இல்ல. மாசத்துக்கு ஒரு தடவையோ, அல்லது ஏதாவது மிக முக்கியமான நாட்கள்லயோ துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லோருமே அந்த நாள ரொம்ப சிறப்பா பார்க்குறோம். ஆனா, தினமுமே அல்லாஹ் தஆலா நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா தஹஜ்ஜத்த குடுத்துருக்கிறான். அத மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே போதும். இம்மை, மறுமை வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைக்கு தஹஜ்ஜத்துல கேட்கக்கூடிய ரொம்ப உருக்கமான ஒரு துஆவ தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. தஹஜ்ஜத்துல கேட்கக்கூடிய ஒரு துஆ எங்களுக்கு சொல்லித்தாங்க. அல்லது நாங்க போட்டுட்டு, நாங்க ஆமீன் சொல்ற மாதிரியான ஒரு துஆவ எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு துஆவாக இருக்கும். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எல்லா தேவைகளுக்காகவும் கேட்கக்கூடிய வகையில இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தோட நேரத்துல இந்த துஆவ போட்டு விட்டுட்டு காதுலயாவது கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லுங்க. இன்னும் இந்த பதிவ பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே கமெண்ட்ஸ்ல யா அல்லாஹ் ஆமீன் அப்படின்னு போடுங்க. அல்லாஹ் தஆலா அதற்கும் ஒரு நன்மையை தருவான். உங்களோட தேவைகளை அல்லாஹ் தஆலா அப்படியே ஆக்கி தருவான். இந்த ஒரு துஆ ஆண்கள், பெண்கள் யார் கேட்டாலும் அவங்களோட வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தும். இந்த துஆவை இந்த ரமலான்ல இருக்கக்கூடிய ஒரு தஹஜ்ஜுதுல நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு துஆவ தான் நம்ம கேட்க போறோம். இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா துஆ கேட்க தெரியாம எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்காங்க. எந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை அழைக்கணும், எப்படி துஆ கேட்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்றதின் காரணமா அவங்க அந்த துஆவை கேட்டு அவங்களுக்கு அல்லாஹ் கபூலாக்கணும் அப்படின்னா அதுல நம்ம எல்லோருக்குமே நிறைய நன்மைகளை அல்லாஹ் தருவான். எனவே முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்காக துஆவை கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ்வே, என்னை படைத்த ரப்பே, என் உள்ளத்தின் இரகசியங்களையும் என் கண்களின் கண்ணீரையும் அறிந்தவனே, இந்த அமைதியான இரவில் எல்லோரும் தூங்கும் இந்த நேரத்தில் நான் உன் முன் நின்று கைகளை உயர்த்துகிறேன். யா ரப்பே, என் தொடுகையையும் என் துஆவையும் என் கண்ணீரையும் வீணாக்காதே. என் நெஞ்சில் மறைத்திருக்கும் கவலைகளையும் நீ அறிவாய். என் மனதில் சொல்ல முடியாத வலிகளையும் நீ அறிவாய். அவற்றை அனைத்தையும் நீயே தீர்த்தருள்வாயாக. அல்லாஹ்வே, என் கடந்த கால பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் அறியாமல் செய்த பிழைகளையும் மன்னித்து என்னுடைய பதிவேட்டில் நல்ல செயல்களாக நிரப்பி விடுவாயாக. என் இதயத்தை தூய்மைப்படுத்து. பொறாமை, அகங்காரம், கோபம், குற்ற உணர்வு இவைகளை நீக்கிவிடு. நீ விரும்பும் அடியார்களில் ஒருவராக என்னை ஆக்கிவிடு. யா ரஹ்மானே, என் குடும்பத்துக்கு ரஹ்மத்தை கொடு. என் பெற்றோருக்கு நீண்ட ஆயுளை கொடு. இன்னும் அவர்களுக்கு ஆரோக்கியம், ஈமானையும் கொடுத்தருள். அவர்கள் செய்த தியாகங்களுக்கு ஜன்னத்தில் உயர்ந்த தரஜா கொடு. அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. இன்னும் மறைந்திருந்தால் அவர்களின் கபறுகளை வெளிச்சமாக்கி சொர்க்கத் தோட்டமாக மாற்றி விடுவாயாக. அல்லாஹ்வே, என் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிவிடு. கல்வியில் சிறந்து விளங்கவும் நல்ல நடத்தை உள்ளவர்களாகவும் உன்னை பயந்து வாழ்பவர்களாகவும் ஆக்கிவிடு. என் வீட்டில் சாந்தியையும் பரஸ்பர அன்பும் நிலைத்திருக்கச் செய். சண்டை, பிரிவு, தவறான புரிதல் இவற்றை அகற்றிவிடு. யா ரப்பே, என் வாழ்க்கை தேவைகளை நீயே அறிந்தவன். என் பொருளாதார சிரமங்களை நீக்கிவிடு. ஹலால் வழியில் பரந்த ரிஸ்க் உணவாதாரம் அருள்வாயாக. கடன்கள் இருந்தால் அவற்றை அடைக்க வழி திறந்தருள்வாயாக. என்னை யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலைக்கு கொண்டு போய் விடாதே ரப்பே. யா ஷாஃபி, என் உடலுக்கும் மனதுக்கும் முழுமையான ஆரோக்கியத்தை கொடு.
நோய்கள் இருந்தால் குணமாக்கிவிடு. மருத்துவம் செய்ய வழியில்லாமல் தவிக்கும் மக்களுக்கு குணம் அளி. மன அழுத்தம், பயம், கவலை இவற்றை அமைதியாக மாற்றிவிடு. யா அல்லாஹுவே, என் எதிர்காலத்தை அழகாக வடிவமைத்து விடு. நான் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து நன்மையை கொடுத்தருள். என் முயற்சிகளில் பரக்கத் கொடு. என் தோல்விகளை வெற்றியாக மாற்றிவிடு. யா ரப்புல் ஆலமீனே, என் இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என இருக்கச் செய். மரண வேதனையை எளிதாக்கு. கப்ரு வாழ்க்கையை சுகமாக்கிவிடு. முன்கர் நக்கீர் கேள்விகளில் சரியான பதில் சொல்லும் தௌஃபீக் கொடு. மஹ்ஷர் நாளில் என் நாமாவை வலது கையில் கொடு. என் பாவங்களை மறைத்துவிடு. என் தவறுகளை வெளிப்படுத்தாதே. என் அமல்கள் குறைவாக இருந்தாலும் உன் ரஹ்மத்தால் காப்பாற்றிவிடு. அல்லாஹ்வே, சிராத் பாலம் கடக்கும்போது வழுக்காமல் பாதுகாத்தருள். நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிவிடு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடம் கொடு. அங்கே நபிமார்களுடன் சாலிஹீன்களுடன் சேர்த்தருள்வாயாக. யா ரஹீமே, இந்த துஆ கேட்கும் அனைவருக்கும் நன்மையை அருள்வாயாக. அவர்களின் மறைமுக துயரங்களை நீக்கிவிடுவாயாக. பிள்ளை வேண்டுவோருக்கு நல்ல பிள்ளை தருவாயாக. திருமணம் வேண்டுவோருக்கு நல்ல துணை கொடுப்பாயாக. வேலை வேண்டுவோருக்கு சிறந்த வேலை கொடுப்பாயாக. அமைதி வேண்டுவோருக்கு மன நிம்மதியை கொடுத்தருள்வாயாக. அல்லாஹ்வே, என் துஆவை கபூல் செய். என் கண்ணீரை வீணாக்காதே. இந்த இரவு சாட்சியாக இருக்கட்டும். இந்த தஹஜ்ஜத் சாட்சியாக இருக்கட்டும். நான் உன்னை மட்டுமே நம்புகிறேன். நீயே எனக்கு போதுமானவன். நீயே சிறந்த திட்டமிடுபவன். நீயே என் பாதுகாப்பு. நீயே என் உதவி. அல்லாஹ்வே, இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் என் உள்ளத்தில் இருளை நீ அகற்றிவிடு. என் மனதை அழுத்தும் சுமைகளை நீயே இறக்கிவிடு. என் நெஞ்சுக்குள் சொல்ல முடியாத துக்கங்கள் இருக்கிறது. அவற்றை நீயே புரிந்து குணமாக்கிவிடு. யா ரப்பே, நான் பலரிடம் புன்னகை செய்கிறேன். ஆனால் என் உள்ளத்தில் வலி இருக்கிறது. அந்த வலியை நீயே அறிந்தவன். என் கண்கள் சிந்தாத கண்ணீரையும் நீ பார்த்தவன். அவற்றை அனைத்தையும் நன்மையாக மாற்றிவிடு. அல்லாஹுவே, என் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை திறந்தருள்வாயாக. நீ திறக்காத கதவை யாராலும் திறக்க முடியாது. நீ மூடாத கதவை யாராலும் மூட முடியாது. எனக்காக சிறந்த கதவுகளை திறந்தருள்வாயாக. யா ரஹ்மானே, என் ஈமான் பலவீனமாக இருந்தால் அதை பலப்படுத்து. என் தொழுகையில் கவனம் இல்லாவிட்டால் கவனம் கொடு. குர்ஆனை நேசிக்கும் இதயம் கொடு. உன் நினைவில் ஆளும் கண்கள் கொடு. உன் பயத்தில் நடுங்கும் உள்ளம் கொடு. அல்லாஹ்வே, என் வாழ்க்கையில் தவறான உறவுகள் இருந்தால் அவற்றை நீக்கிவிடு. என்னை உன்னிடம் இருந்து தள்ளும் எந்த விஷயமும் என் வாழ்வில் இருக்காதபடி செய். என்னை உனக்கு அருகில் கொண்டு செல்லும் நபர்களை என் வாழ்வில் சேர்த்தருள்வாயாக. ரபுல் ஆலமீனே, நான் செய்த அநியாயங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். என் நாவால் யாரை காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பாயாக. என் செயலில் யாருக்கும் துன்பம் கொடுத்திருந்தால் மன்னிப்பாயாக. அவர்களின் மனதில் இருந்து என் மீது கோபத்தை நீக்கிவிடுவாயாக. அல்லாஹ்வே, என் வீட்டில் பரக்கத் கொடு. சிறிய வருமானத்திலும் திருப்தி கொடு. என் பிள்ளைகளுக்கு நல்ல நடத்தை, நல்ல நண்பர்கள், நல்ல எதிர்காலம் கொடு. அவர்களை தீய வழியிலிருந்து காப்பாற்று. யா ஷாஃபி, உடல் நோய்களை, மன நோய்களை குணமாக்கிவிடு. பயம், கவலை, பதட்டம், மனச்சோர்வு இவற்றை அமைதியாக மாற்றிவிடு. என் இதயத்தில் சுகம் நிரப்பிவிடு. யா ரப்பே, மரணம் வரும் நேரத்தில் என் முகம் பிரகாசமாக இருக்கச் செய். கப்ரில் ஒளி கொடு. கபரை நெருக்கமாக்காதே. மஹ்ஷர் நாளில் உன் அர்ஷின் நிழலில் இடம் கொடு. யா ரஹீமே, சிராத் பாலம் கடக்கும்போது வேகமாக கடக்க தௌஃபீக் செய். நரக வேதனையை என் மீது எழுதாதே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் என் பெயரை பதிவு செய்துவிடு. அல்லாஹ்வே, என் துஆக்களை கபூல் செய். நான் கேட்க மறந்த நன்மைகளையும் எனக்கு கொடு. நான் அறியாமல் தீமை எனக்குள் இருந்தால் அதை நீக்கிவிடு. என் வாழ்க்கையை உன் திருப்திக்காக மாற்றிவிடு. யா ரப்பே, இந்த தஹஜ்ஜத் இரவு எனக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டும். இன்றிலிருந்து என் வாழ்க்கை உன் பாதையில் நேராகச் செல்லட்டும். என் இறுதி முடிவு ஜன்னத்தாக இருக்கட்டும். அல்லாஹ்வே, அர்ஷின் அதிபதியே, எல்லா பொக்கிஷங்களும் உன்னிடமே இருக்கின்றன. நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். என் கடன்களின் சுமை என் மனதை அழுத்துகிறது. யாரிடமும் சொல்ல முடியாமல் நான் உன்னிடம்தான் வந்து நிற்கிறேன். யா ரஸாக்கே, ரிசுக்கு கொடுப்பவன் நீயே. என் கடன்களை அடைக்க வழி திறந்தருள்வாயாக. என் கையில் இருக்கும் குறைந்த வருமானத்தில் பரக்கத்தை கொடுப்பாயாக. சிறியதை கூட பெரியதாக மாற்றும் சக்தி உனக்கே உண்டு. அல்லாஹ்வே, கடன் காரணமாக நான் அவமானம் அடையாதபடி காப்பாற்று. யாரிடமும் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைக்கு என்னை கொண்டு போகாதே. என் தேவைகளை நீயே நிறைவேற்றி என் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றிவிடு. யா ஃபத்தாஹே, என் வாழ்வில் மூடப்பட்டுள்ள ரிசுக்கின் கதவுகளை திறந்தருள்வாயாக.
நான் எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து நன்மையை தருவாயாக. ஹலால் வழியில் வருமானத்தை கொடு. ஹராம் வழிகளிலிருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்று. அல்லாஹுவே, என் செலவுகளில் சிக்கனம் கொடு. வீண் செலவுகளை அகற்றிவிடு. சரியான திட்டமிடல் அறிவு கொடு. என் வீட்டில் பரக்கத்தை நிரப்பிவிடு. யா ரப்பே, என் கடனாளர்களின் மனதை மென்மையாக்கிவிடு. அவர்கள் என் மீது கருணை கொள்ளட்டும். அவர்களுடன் நல்ல முறையில் பேசும் தைரியத்தை கொடு. கடனை முழுமையாக அடைக்க விரைவான வழியை கொடு. அல்லாஹ்வே, என் உழைப்புக்கு பலன் கொடு. என் முயற்சிகளை வெற்றியாக மாற்றிவிடு. நான் செய்யும் சிறிய தொழிலையும் பெரிதாக்கிவிடு. வேலை இல்லாவிட்டால் நல்ல வேலை கொடு. வேலை இருந்தால் அதில் முன்னேற்றத்தை கொடு. யா கஃபூரே, கடன் காரணமாக என் மனதில் ஏற்பட்ட பயம், பதட்டம், தூக்கமின்மை இவற்றை நீக்கிவிடு. நிம்மதியான தூக்கம் கொடு. என் உள்ளத்தில் நம்பிக்கையை நிரப்பிவிடு. அல்லாஹ்வே, கடனில்லாத சுதந்திரமான வாழ்க்கையை கொடு. என் பிள்ளைகள் என் சிரமங்களை காணாதபடி பாதுகாத்தருள். என் குடும்பத்திற்கு அமைதி கொடு. என் வீட்டில் சிரிப்பு நிரம்பிய நாட்களை மீண்டும் கொண்டு வா. யா ரப்புல் ஆலமீனே, கடன் அடைக்காமல் மரணம் வராதபடி காப்பாற்று. என் இறுதி மூச்சு வரைக்கும் என் பொறுப்புகளை நிறைவேற்ற உதவி செய். என் பெயரில் யாருக்கும் உரிமை இருக்காதபடி என் கடன்களை முழுமையாக முடித்துவிடு. அல்லாஹ்வே, நான் கேட்க மறந்த நன்மைகளையும் எனக்கு கொடு. இந்த இரவு என் பொருளாதார நிலைமையில் திருப்புமுனையாக இருக்கட்டும். இன்று முதல் என் வாழ்க்கையில் நிம்மதி தொடங்கட்டும். அல்லாஹுவே, என் வீட்டின் அதிபதியே, இந்த இல்லத்தை நீயே கொடுத்தாய். இதில் அமைதி நிலைக்கவும் நீயே உதவி செய்ய வேண்டும். யா ரப்பே, என் வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் பதட்டத்தை அகற்றிவிடு. சண்டை, மன வருத்தம், பேசாமை, தவறான புரிதல்கள் இவற்றையெல்லாம் நீக்கிவிடு. எங்கள் வார்த்தைகளில் மென்மையை கொடு. எங்கள் பார்வையில் கருணையை கொடு. எங்கள் இதயங்களில் மன்னிப்பு மனப்பான்மையை நிரப்பிவிடு. யா ரஹ்மானே, கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கச் செய். ஒருவரின் குறையை மற்றொருவர் பொறுத்து கொள்ளும் சக்தியை கொடு. அன்பு குறையாமல் நாளுக்கு நாள் அதிகரிக்கச் செய். சிறிய விஷயங்கள் பெரிய பிரச்சனையாக மாறாதபடி காப்பாற்று. அல்லாஹுவே, எங்கள் வீட்டில் ஷைத்தானின் வசம் விட்டுவிடாதே. சந்தேகம், பொறாமை, கோபம் இவற்றை அகற்றிவிடு. நம்பிக்கை, மரியாதை, அன்பு இவற்றை வளர்த்தருள். யா ரப்பே, என் பிள்ளைகள் அவர்களை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிவிடு. தொழுகையை நேசிக்கும் மனம் கொடு. தவறான நண்பர்களிலிருந்து காப்பாற்று. அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து வழிநடத்து. அல்லாஹுவே, என் பெற்றோருக்கு நிம்மதி கொடு. அவர்கள் எங்கள் மீது திருப்தியடையச் செய். அவர்களின் இதயத்தில் கவலை இருந்தால் நீக்கிவிடு. அவர்களின் துஆ எங்களுக்கு சார்பாக இருக்கட்டும். அல்லாஹுவே, எங்கள் வீட்டில் ஹலால் ரிசுக் நிரம்பட்டும். சிறிய வருமானத்திலும் பரக்கத்தை கொடு. வறுமை காரணமாக மன அழுத்தம் வராதபடி காப்பாற்று. அல்லாஹுவே, நாங்கள் ஒருவருக்கொருவர் துஆ செய்யும் குடும்பமாக இருக்கச் செய். குர்ஆன் ஒலிக்கும் இல்லமாக மாற்றிவிடு. உன் நினைவு நிறைந்த வீடாக எங்களை ஆக்கிவிடு. யா ரஹீமே, மறுமையில் எங்களை பிரிக்காதே. இம்மையில் ஒன்றாக இருந்தது போல ஜன்னத்திலும் ஒன்றாக சேர்த்தருள்வாயாக. எங்கள் குடும்பத்தின் முடிவு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸாக இருக்கட்டும். யா அல்லாஹுவே, இந்த தஹஜ்ஜத் இரவை எங்கள் குடும்பத்திற்கு புதிய தொடக்கமாக மாற்றிவிடு. இன்றிலிருந்து சிரிப்பு அதிகரிக்கட்டும். கண்ணீர் குறையட்டும். அன்பு பெருகட்டும். நிம்மதி நிலைக்கட்டும். நீயே எங்களுக்கு போதுமானவன். நீயே சிறந்த பாதுகாவலன். நீயே எங்கள் குடும்பத்தின் காவலன். அல்லாஹுவே, திருமணத்திற்கு நல்ல துணை தேவை என்பதை நீ அறிவாய். என் மனதை புரிந்து கொள்ளும், என் ஈமான் வளர உதவும், உன்னை பயந்து வாழும் ஒரு நல்ல துணையை எனக்கு அருள்வாயாக. யா ரப்பே, திருமணம் தாமதமாகி இருந்தால் தடைகளை நீக்கிவிடு. மனதில் பயம் இருந்தால் தைரியத்தை கொடு. என் கதி நசீப் நல்லவருடன் இணைக்கட்டும். என்னை மதிக்கும், என் குடும்பத்தை மரியாதை செய்யும், நல்ல குணம் கொண்ட, தொழுகை தவறாத ஒருவரை அருள்வாயாக. திருமணத்திற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திவிடு. சிக்கல்கள் இருந்தால் அவற்றை சுலபமாக்கிவிடு. இந்த ஆண்டு, இந்த காலம் என் வாழ்க்கையில் நல்ல திருமணம் ஆரம்பமாகட்டும். யா ரஸாக்கே, வேலை இல்லாமல் கஷ்டப்படுவோருக்கு வேலை கொடு. எனக்கும் என் திறமைக்கும் ஏற்ற மரியாதை உடைய ஹலால் வருமானம் தரும் ஒரு நல்ல வேலையை அருள்வாயாக. நான் விண்ணப்பிக்கும் இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். என் திறமைகளை வெளிப்படுத்த தைரியம் கொடு. நேர்முகத் தேர்வுகளில் வெற்றியை கொடு. வேலை இருந்தால் முன்னேற்றம் கொடு. சம்பளத்தில் பரக்கத் கொடு. அலுவலகத்தில் நல்ல சூழல் கொடு. துன்பம் தரும் மேலாளர்கள், சக ஊழியர்கள் இவற்றிலிருந்து காப்பாற்று. யா ஃபத்தாஹே, வியாபாரம் செய்ய நினைத்தால் நல்ல ஆரம்பம் கொடு. தொடங்கிய வியாபாரத்தில் பரக்கத் கொடு. கஸ்டமர்கள் அதிகரிக்கட்டும். நம்பிக்கை வளரட்டும். ஹலால் வழியில் லாபம் கொடு. நஷ்டத்திலிருந்து காப்பாற்று.
தவறான ஒப்பந்தங்கள், ஏமாற்றங்கள் இவற்றிலிருந்து பாதுகாப்பு கொடு. சிறிய கடையை பெரிய கடையாக மாற்றும் சக்தி உனக்கே உண்டு. சிறிய முதலீட்டை பெரிய வெற்றியாக மாற்றிவிடு. அல்லாஹ்வே, திருமணத்தில் நிம்மதி, வேலையில் நிலைத்தன்மை, வியாபாரத்தில் பரக்கத், இந்த மூன்றையும் எனக்கு ஒன்றாக கொடு. என் எதிர்காலத்தை அழகாக அமைத்துவிடு. என் பெற்றோர் என் வாழ்க்கையையும் பார்த்து மகிழட்டும். என் வீடு சந்தோஷம் நிரம்பியதாக ஆகட்டும். நான் கேட்க மறந்த நன்மைகளையும் கொடு. நான் அறியாமல் வரும் தீமைகளை தடுத்துவிடு. இந்த தஹஜ்ஜத் இரவை என் வாழ்க்கையின் மாற்றிய இரவாக ஆக்கிவிடு. அல்லாஹ்வே, உயிரையும் மரணத்தையும் படைத்த ரப்பே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை என்பதை நான் அறிவேன். ஒரு நாள் நான் உன்னிடம் திரும்ப வேண்டும் என்பதும் உண்மை. அந்த நாளுக்காக என்னை தயார் செய்துவிடு. யா ரப்பே, என் இறுதி மூச்சு எளிதாக இருக்கட்டும். மரண வேதனையை லேசாக்கிவிடு. என் நாக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே என் உயிர் பிரியட்டும். என் முகம் பிரகாசமாக இருக்கட்டும். மலக்குகள் கருணையுடன் வரட்டும். என் ஆவி அமைதியாக எடுத்து கொள்ளப்படட்டும். அல்லாஹ்வே, என் கபரை இருளாக மாற்றிவிடாதே, அதை வெளிச்சமாக மாற்றிவிடு. சொர்க்கத்தின் தோட்டங்களில் ஒரு தோட்டமாக ஆக்கிவிடு. கபர் நெருக்காதபடி காப்பாற்று. முன்கர் நக்கீர் கேள்விகளுடன் சரியான பதில் சொல்லும் தௌஃபீக்கை கொடு. ரப்பி அல்லாஹ், தீனியல் இஸ்லாம், நபிகி என்று உறுதியுடன் சொல்லும் சக்தி கொடு. யா ரப்புல் ஆலமீனே, மக்கள் அனைவரும் கூடியிருக்கும் அந்த பயங்கர நாளில் என்னை உன் அர்ஷின் நிழலில் காக்கவும், என் நாமாவை வலது கையில் கொடுக்கவும், என் பாவங்களை மறைத்துவிடு. என் சிறிய நன்மைகளை பெரிதாக்கிவிடு. என் தவறுகளை மன்னித்துவிடு. ஹிசாப் லேசாக இருக்கட்டும். என் செயல்கள் குறைவாக இருந்தாலும் உன் ரஹ்மத்தால் காப்பாற்றிவிடு. அல்லாஹ்வே, சிராத் பாலம் கடக்கும்போது என் கால்கள் நடுங்காதபடி காப்பாற்று. வழுக்காமல் வேகமாக பாதுகாப்பாக கடக்க உதவி செய். நரக நெருப்பிலிருந்து முழுமையாக காப்பாற்றிவிடு. என் பெயர் அதில் எழுதப்படாதபடி செய். ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் உயர்ந்த இடம் கொடு. நபிமார்களுடன், சித்திகீன்களுடன், சாலிஹீன்களுடன் சேர்த்தருள். என் பெற்றோர்கள், குடும்பம், பிள்ளைகள் எங்கள் அனைவரையும் ஜன்னத்தில் மீண்டும் மீண்டும் ஒன்று சேர்த்தருள். எங்கள் கண்கள் உன் திருப்தியை காணட்டும். எங்கள் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். அல்லாஹ்வே, இந்த உலக வாழ்க்கையை நல்ல முடிவுடன் முடிக்கச் செய். என் இறுதி நிலை உன் திருப்திக்காக இருக்கட்டும். என் கடைசி சாட்சி லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகட்டும். என் முடிவு ஜன்னத்தாகட்டும். நான் பலவீனமானவன், நீயே வலிமை உடையவன். நான் பாவி, நீயே மன்னிப்பவன். என்னை உன் ரஹ்மத்தில் சேர்த்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகினா அதாபன்னார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.